ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்குவாட் வந்து உங்களுக்கு ஓகேவா இருக்கா? பும்ரா இருந்தால் ஓகேன்னு சொல்லியிருப்பேன். அவர் இல்லை. ஸோ அது ஒரு பிரச்சனையாக தான் இருக்க போகிறது கண்டிப்பாக. சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஏன் இன்னும் குரூஷியல்னா ஒரு மேட்சும் ஃபைனல்ஸ் மாதிரி லிட்டரலி இந்த டீம் சரியா இல்லையாங்கிறது அவங்களுக்கே தெரியாது. இந்த மாதிரி ஒரு பெரிய டூர்னமெண்ட்டில் ஒரு பும்ரா மாதிரி ஒரு பெரிய பேர் அடிபடும் போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கலாமோன்னு. இப்போ 5 ஸ்பின் பவுலர் தேவையா? நல்ல கொஸ்டின் இது. நம்ம ஸ்பின் ஹெவியாக சாதாரண ஸ்பின் ஹெவியால் பயங்கர ஸ்பின் ஹெவியாக போயிருக்கோம். மோர் இம்பார்ட்டன்ட்லி இன்எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் bowling அட்டாக்கோட போயிருக்கோம். ஒரு 50 ஓவர்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்பின்னர் ஓவர் கில். நீங்கள் ஹர்ஷ்தீப் இருக்குன்னா T20 கில்லி 50 ஓவர்ஸில் ஸ்மார்ட் bowler. அவர் கண்டிப்பாக நல்லா பண்ணுவார், டவுட்டே கிடையாது. பட் இன்னும் கொஞ்சம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு அவரை 50 ஓவர்ஸ் உள்ள இன்னும் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணியிருக்கலாம். ஹார்திக் பாண்டியா வந்து 10 ஓவர் போடுவாரா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா 90% போட மாட்டோம். இன்ஜுரியிலேருந்து வெளியில் வர ஒரு முகமது ஷமி மட்டும் தான் நம்மளுக்கு இருக்காரு. சிராஜ் எப்படி எடுத்துகிட்டு போயிருக்கலாமோ? விராட் கோலி கடைசி ஓடியில் வந்து ஒரு 50 அடிச்சாரு. ஆனால் 50 பெட்டர் தென் 5. அது வரைக்கும் ஓகே. அவருக்கே தெரியும் அவர் வந்து ரன் அடிக்காதது எங்கேயோ ஒரு பேர்டனாக இருப்பார் அப்படின்ட்டு. அவங்களுக்கு பேர்டனாக இருக்க பிடிக்காது. ஸோ நிறைய டிசிஷன்ஸ் இந்த டூர்னமெண்ட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்பர் 8ல் ஆடுற அக்ஷர் பட்டேலுக்கும் நம்பர் 5ல் ஆடுற அக்ஷர் பட்டேலுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்கும். ஹார்திக் பாண்டியா ஃபார்மில் இருக்காங்க இல்லையா அவருக்கே தெரியும். அவர் 5 பாலில் 30 ரன்னும் அடிக்க முடியும், 30 பாலில் என்ன பண்ணுவான்னு சொல்லாமே இருக்கும். அந்த மாதிரி ஒரு டைலமா பிளேயர். அவர் டைனமிக் பிளேயர். பிளேயிங் 11 யாரை எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது? உங்கள் பிளேயிங் 11 என்னவா இருக்கு? யார் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறது ஈஸி. 4 பேர் வெளியில் வைக்கிறது ஈஸி. யாருன்னு இப்போ ஆப்போனண்ட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பங்களாதேஷ், பாகிஸ்தான், நியூசிலாந்து இப்போ சம்மர் ஃபார்மில் இருக்காங்க. ஸோ இந்த 3 டீமோட பேட்டில் எது இந்தியாவுக்கு டஃபஸ்ட் பேட்? சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து தான். சாம்பியன்ஸ் ட்ராஃபி பொறுத்த வரைக்கும் இந்தியா எந்த லெவலில் ரீச் பண்ணுவாங்க? ஜெயிச்சா நல்லா தாங்க இருக்கும். பட் எந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது? இல்லை கப் அடிச்சிடுவோம். கப்பு கொஞ்சம் டவுட்டு. செமி வரைக்கும் போயிடும் இந்தியா. செமி போயிடுவாங்க. பட் ஆனால் ஃபைனல் போக மாட்டோம். தெரியாது. ஜெயிக்கிறது தான் 10% சான்ஸ் தான் தரேன். கிரிக்கெட் ஒன்லி நேயர்களுக்கு வணக்கம். ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 ஃபைனல் ஸ்குவாட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நிறையா கேள்விகள் இருக்குது. நிறையா பிளேயர்ஸை எடுக்காதது மிகப்பெரிய பேசு பொருளாகவும் ஆயிருக்கு. வைஸ் கேப்டன்சி கொடுத்ததுமே எல்லாராலையும் மிக பெருசாக பேசப்பட்டது. அதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக நம்ம கிட்ட பேசுறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது கிரிக்கெட் கோச் அண்ட் ப்ராட்காஸ்டர் ஆர்த்தி மேம் நம்ம கூட இருக்காங்க. அவங்ககிட்ட பேசலாம். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். எப்படி இருக்கீங்க மேடம்? ஆல் குட், தேங்க்யூ. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். இந்தியா நிறைய தோல்விகளை சந்திச்சுக்கிட்டே வந்தது. அதை தொடர்ந்து இங்கிலாந்து கூட ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு ஒயிட் வாஷ் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கான ஸ்குவாடையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஃபைனல் ஸ்குவாடு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்குவாடு வந்து உங்களுக்கு ஓகேவா இருக்கா? பும்ரா இருந்தால் ஓகேன்னு சொல்லியிருப்பேன். அவர் இல்லை. ஸோ அது ஒரு பிரச்சனையாக தான் இருக்க போகிறது கண்டிப்பாக. 2வது தோல்வி இதெல்லாம் சந்திச்சுட்டு நம்ம வந்திருக்கோம். ஸோ இந்த டீம் சரியா இல்லையாங்கிறது அவங்களுக்கே தெரியாது குவைட் ஆனஸ்ட்லி. ஏன்னா அவங்க இப்போ இங்கிலாண்டோட ஆடினதில் எப்படி ஆயிடுச்சுன்னா அது ரொம்ப காம்படிட்டிவாக இல்லைன்னு தோணுச்சு. ஒன் சைடடாக, ரொம்ப ஒன் சைடடாக இருந்தது. அதனால இதுதான் ரைட் ப்ரிப்பரேஷனான ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் நம்ம உள்ள எல்லாருக்குமே கண்டிப்பாக எழும்போம். அதில் டவுட்டே கிடையாது. ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஏன் இன்னும் குரூஷியல்னா ஒரு மேட்சும் ஃபைனல்ஸ் மாதிரி லிட்டரலி நீங்கள் தோத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பின்னோக்கி போகிறது தான் ஈஸி. ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா பேட்டர்ஸ் மேலே நிறைய ப்ரெஷர், அங்கேயும் நம்மளுக்கு பிரச்சனை. ஏன்னா பேட்டர்ஸ் மேல நிறைய ப்ரெஷருங்க. பேட்டர்ஸே இங்கே பிரச்சனை. அதான் அதுதான் ரொம்ப பிரச்சனைட்டேனே. பிரச்சனையே பேட்டர்ஸ் தானே. ஏன்னா டாப்பில் இருக்கிற 2 பேர் பெருசாக ஒன்றும் பண்ணல. 100 அடித்தார் ரோஹித் சர்மா, நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்கப்புறம் விராட் கோலி கடைசி ஓடியில் வந்து ஒரு 50 அடித்தார். பட் அந்த 50 வந்து கொஞ்சம் ஸ்க்ராட்சி 50ன்னு சொல்லுவேன். ஆனால் 50 பெட்டர் தென் 5. அது வரைக்கும் ஓகே. இதுதான் ரைட் ப்ரிப்பரேஷனா அப்படின்னு பார்த்தோம்னா வெரி அன்ஷுவர். பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் டெஃபினட்டாக பார்க்குறதுக்கும் இருக்குது இந்த ஸ்குவாடில். முக்கியமான பாசிட்டிவ் சுப்மன் கில் ஃபார்முக்கு வந்திருக்கிறது. ஃபார்மில் வந்தது மட்டும் இல்லை, அவர் ஒரு ஆடுற ஒரு டெம்போ நல்லா இருக்கு. அந்த பேஸோட இன்னிங்ஸ் பில்ட் பண்ணுறது, எந்த பேஸோட அவர் பில்ட் பண்ணுறாரோ அது 50 ஓவர் ஃபார்மேட்டுக்கு ரொம்ப ஐடியலாக இருக்குது. அதே மாதிரி அக்ஷர் பட்டேல், அஃப்கோர்ஸ் தட் மீன்ஸ் இன்னொருத்தர காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கோம் அந்த நம்பர் 5ல் இருந்தால் கூட. அக்ஷர் பட்டேல் இருக்கிறதுனால இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி
பேட்டிங் லைனப் அப்பியர்ஸ் லாங்கர், அது ஒன்று இருக்கு. அண்ட் அக்ஷர் பட்டேல் இது வேற மாதிரி ஆடுவார். இப்போ நம்பர் 8ல ஆடுற அக்ஷர் பட்டேலுக்கும் நம்பர் 5ல ஆடுற அக்ஷர் பட்டேலுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்கும். இன்ஃபேக்ட் வேர்ல்ட் கப், T20 வேர்ல்ட் கப், அவரால் தான் நான் என்னோட ஆனஸ்ட் ஒப்பீனியன் நம்ம ஜெயிச்சோம் ஃபைனல்ஸில் 100%. அவங்க எப்போ வந்து அவர் இறக்கினாங்களோ அப்போவே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உள்ள இருந்த பேச்சு என்னன்னா, இதை விட நல்ல ஒரு டெசிஷன் இருந்திருக்கவே முடியாது அப்படிங்கிறது மட்டும்தான். ஏன்னா அக்ஷர் பட்டேல் ஒரு பேலன்ஸ் எடுத்து வர்றாரு. ஸோ இப்போதைக்கு சுமன் கில்ல பாசிட்டிவ்னு சொல்லியிருக்கோம், அக்ஷர் பட்டேல் சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக கேஎல் ராகுல் ஒரு பெரிய பாசிட்டிவ். ஏன்னா பீட் கீப்பிங், பீட் அந்த ஒரு டிஆர்எஸ் எடுக்கிறாரு தெரியுமா, அதெல்லாம் ஒரு அன்னோன் அசெட். ஒரு ப்ரெஷருக்கு சக்கம்ப் ஆகாமல் எடுக்கிறதெல்லாம் அசெட். நான் இதையும் ஒரு பாசிட்டிவாக நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் பேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குயிக்காக ரன்ஸ் அடித்து கொடுக்கறதுக்கு ஹர்திக் பாண்டியா ஃபார்மில் இருக்காங்களா இல்லையான்னு அவருக்கே தெரியாது. அவர் 5 பாலில் அவரால் 30 ரன்னும் அடிக்க முடியும், 30 பாலில் என்ன பண்ணுவார்னு சொல்லாமே இருக்க முடியும். அந்த மாதிரி ஒரு டைலமா பிளேயர், அவர் டைனமிக் பிளேயர். இப்போ கில்ல வந்து வைஸ் கேப்டன்சி அப்படின்னு அறிவிக்கப்பட்ட போது நிறைய அவரை ஏன் வைஸ் கேப்டன்சி கொடுத்தீங்க அப்படிங்கிற தாட்ஸ் எல்லாருக்குமே இருந்தது. இந்த மூவ் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தப்பே கிடையாது, நல்ல ஆவரேஜோட வந்தாருங்க. மேபி இட் டென்ட் ஹேவ் கிரேட் ரன் பிஃபோர் கம்மிங்னாலும் நல்ல ஒரு ஹெவி ஆவரேஜ் இருந்திருக்கு அவருக்கு ஓடிஐஸில். தெர் இஸ் நோ ப்ராப்ளம் வித் தட். ரெண்டாவது, அப்போ எப்போ கேப்டன்சி க்ரூமிங்க்கு வரும்? சரி, வேற யாருக்கு கொடுத்துருப்பாங்க? அந்த ஒரு கொஸ்டின் வருது இல்லை. அவரோட சீனியர் ஹர்திக் பாண்டியா இருக்காங்க. இப்போ ஹர்திக் பாண்டியாவுக்கு கொடுத்தாங்க, என்னவோ சரி வரலைங்கிறதுனால தானே அவர் எடுக்கல. நம்மள அது என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா T20ல அவங்க ஸ்கை ஆக்கியிருக்காங்க கேப்டனா. இங்கே வந்து ரோஹித் சர்மா இருக்கும்போது ஒரு வைஸ் கேப்டன்சியை ஒரு நல்ல மோல்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் நம்ம வந்து ஒரு வைஸ் கேப்டனை ரெடி பண்ணுவோம். ஒரு வைஸ் கேப்டன் வரும்போது என்ன ஆகும்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன் அந்த டிசிஷன் மேக்கிங் அந்த கோர் குரூப்பில் இருப்பாங்க. ஒரு டிசிஷன் மேக்கிங் கோர் குரூப்பில் இருக்கும்போது கேட்குற விஷயம் வேறு மாதிரி இருக்கும், டீம் ஸ்ட்ராட்டஜைசிங் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது சுப்மன் கில்லுக்கும் அவரோட ரோலோட இம்பார்ட்டன்ஸ் இன்னும் வந்து கிளியராகவும் என்ன பண்ணணுங்கிறதுல இன்டென்ட்டாகவும் இருக்கும், டெஃபினட்டாக இருக்குங்க. ஏன்னா அவர் வந்து இப்போ கோர் குரூப்பில் இருக்கார், டிசிஷன் மேக்கிங் குரூப். இதெல்லாம் இது வந்து இருந்தால் மட்டும்தான் ஒரு யங் பிளேயரால் இவ்வளோ நடக்குது போல் இருக்குது, நம்ம போய் ஆடினா மட்டும் இனிமேல் பத்தாது, நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, நம்மளுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது அப்படின்னு வரும்போது சில பேர் ப்ளூம் ஆவாங்க, சில பேர் அப்படியே வந்து துவந்து போவாங்க. இவர் ப்ளூம் ஆகிற கேரக்டராக இருக்கலாமே. இப்போ ஜெய்ஷ்வாலை ட்ராப் பண்ணதுமே மிகப்பெரிய பேஸ் பொருளாக இருக்குது. ஓப்பனிங் பேருக்கு வந்து ஒரு பேக்கப் இல்லாமல் ஏன் ஜெய்ஷ்வாலை ட்ராப் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் வருது. எல்லாம் கேஎல் ராகுல்னா தாங்க. யாராக இருந்தாலும் நம்ம கேஎல் ராகுல் இங்கே இல்லைன்னா அங்கே மேலே வருவார், மேலே இல்லைனா கீழே வருவார், அந்த ஒரு நம்பிக்கையில் தான் ட்ராப் பண்ணாங்களா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. பட் லுக்ஸ் லைக் தட். இல்லை இப்போது ஓப்பனிங்கில் நம்மளுக்கு பேக்கப் இல்லையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கேஎல் ராகுல் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாரு. இன்னும் அவர் என்ன தான் பண்ணணும்? அவர் நிறைய பண்ணணுங்க, அவருக்கு இன்னும் போலிங் போடலாங்க. அவர் இன்னும் ஒரு வேலை விட்டு வச்சிருக்கோமே, அதையும் பண்ண வைக்க யாருக்கு தெரியும். இல்லை பட் ஜோக்ஸ் அப்பார்ட், கேஎல் ராகுல் மேபி கேன் பி த பேக்கப் ஓப்பனர். ரிஷப் பந்த் இருக்காரா டீம்ல? இருக்காரு, அவ்வளோதான், யாரையாவது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 5 ஸ்பின் பவுலர் தேவையா? நல்ல கொஸ்டின் இது. ஏன்னா நிறைய துபாயில் பார்த்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மீடியம் பேசர்ஸ்க்கு கொஞ்சம் ஏதோ இருக்குது, டே நைட் கேம்ஸில் எஸ்பெஷலி அண்டர் லைட்ஸ் கொஞ்சம் வெரைட்டி இருக்கிற ஒரு பேசர் ஆர் கொஞ்சம் ஹிட் த டெக் பேசருக்கு கொஞ்சம் லேட்ரல் மூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு டெஃபினட்டாக தேர் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நம்ம ஸ்பின் ஹெவியாக, சாதாரண ஸ்பின் ஹெவியால் பயங்கர ஸ்பின் ஹெவியாக போயிருக்கோம். மோர் இம்பார்ட்டன்ட்லி இன்எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் போலிங் அட்டாக்கோட போயிருக்கோம் ஒரு 50 ஓவர் ஃபார்மேட். கரெக்ட், எக்ஸாக்ட்லி. நீங்கள் ஹர்ஷ்தீப் பார்த்தீங்கன்னா T20ல கில்லி 50 ஓவர்ஸில் ஸ்மார்ட் போலர், அவர் கண்டிப்பாக நல்லா பண்ணுவார், டவுட்டே கிடையாது. பட் இன்னும் கொஞ்சம் 2 ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு அவர் 50 ஓவர்ஸ் உள்ள இன்னும் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜுரியிலேருந்து வெளியில் வர ஒரு முகமது ஷமி மட்டும் தான் நம்மளுக்கு இருக்கார். மீதிக்கு வந்து ஹர்திக் பாண்டியா வந்து 10 ஓவர் போடுவாரா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா 90% போட மாட்டார், 10% தான் அதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஸ்பின்னர்ஸ் டிபெண்ட். இப்போ ஸ்பின்னர்ஸ் யாரெல்லாம் நம்மளுக்கு இருக்குது? 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ், அதாவது ஆர்த்தடாக்ஸ், லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ். குல்தீப் அவர் இருக்கார், வாஷிங்டன் சுந்தர் இருக்கார், இப்போது வருண் சக்கரவர்த்தி வந்திருக்காங்க. ஸோ யாருக்கு விக்கெட் டேக்கிங் ரோல், யாருக்கு கண்டெயின் பண்ணுற ரோல், யார் வந்து ஃபஸ்ட் சேஞ்சில் வருவாங்க, இல்லை நம்ம வந்து வாஷிங்டன் சுந்தரை உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அவருக்கு ஒரு நியூ பால் ஆப்ஷனாக எடுத்துகிட்டு வராங்களா, இதெல்லாம் கூட யோசிக்கிறதுக்கு இருக்குது. பட்
என்னை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்பின்னர் ஓவர் கில். ஏன்னா இப்போ T20 வேர்ல்ட் கப்லயே 4 ஸ்பின்னரை எடுத்துட்டு போனதுக்கு எதுக்கு 4 ஸ்பின்னர் அந்த பிரஸ் மீட்லயே ரோஹித் சர்மாட்ட கேள்வி கேட்கப்பட்டது. அதுக்கு நான் வெஸ்ட் இண்டீஸ்ல வந்து பதில் சொல்றேன்னு சொன்னாரு. அது மாதிரியே அங்க வந்து ப்ரூவ் பண்ணி வின் பண்ணி கப்பையும் கையில வாங்கி கொடுத்துட்டாரு. அது பெரிய கொஸ்டினா இல்ல. பட் இப்போ இந்த இடத்துல 5 ஸ்பின்னர் தேவையா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. ஏன்னா ஷார்ஜா மாதிரி பிச்சுனா வந்து உங்களுக்கு நிறைய ஸ்பின் அட்டாக்ஸ் நிறைய இருக்கும். ஸோ ஓகே அப்படின்ட்டுருவாங்க. இங்க உங்களுக்கு ஸ்பின்னிங் ஆப்ஷனுக்கே வந்து அந்த பிச் கண்டிஷனே ரொம்ப லோவாக தான் இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி சீமர் அந்த லேட்ரல் மூமெண்ட் தான் இருக்கும் போது எதுக்கு இவ்வளோ ஸ்பின் லோடட் அப்படிங்கிறாங்க. மேபி அது வருண் சக்கரவர்த்தி ஃபார்ம் வரையா போயிருக்கீங்க. இப்போ பேட்டர்ஸ்க்கு இப்படி ஃபார்ம் இருக்கும், பவுலர்ஸ்க்கு ஃபார்ம் இருக்குங்க. வருண் சக்கரவர்த்தி இஸ் அன் எக்ஸலண்ட் ஃபார்ம். அதை பேஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்கலாம். அக்சர் பட்டேல் அவுட் அண்ட் அவுட் பேட்டராக எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் நம்மளுக்கு ரவீந்திர ஜடேஜா வந்து ஒரு 10 ஓவர் பவுலர் இருக்கார். உங்களுக்கு முகமது ஷமி ஒரு 10 ஓவர் பவுலராக பார்ப்பாங்க. ஸ்பின்னர்ஸ் வந்து தேர் ப்ராபப்ளி லுக்கிங் அட் வருண் சக்கரவர்த்தி அந்த 10 ஓவர் பவுலர். ஏன்னா அந்த இப்போ கரண்ட் ஃபார்மை பேஸ் பண்ணி தான் நான் சொல்கிறேன். விக்கெட் டேக்கிங் ஃபார்மில் இருக்கார். இன்ஃபேக்ட் அந்த செகண்ட் ஓடிஐ அவர் 2-3 டிஆர்எஸ் எடுத்திருந்தாருன்னா 1 விக்கெட் ஹாலோட முடிச்சிருக்க மாட்டார். மேபி இன்னும் 2-3 விக்கெட் கிடச்சிருக்கலாம். ஸோ விச் மீன்ஸ் நம்ம எப்படி ஒரு பேட்டருக்கு ஃபார்ம் பேசுகிறோமோ பவுலருக்கு ஃபார்மும் இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த மாதிரி ஒரு பவுலர் இன்னும் ரொம்ப ப்ரெடிக்டபிலிட்டி கிடையாது இவருக்கு. இவர் இங்கே தான் போடுவார், இதுதான் நடக்கும் நம்மளுக்கு தெரியாதுங்கிறதுனால எடுத்துருக்கலாம். அப்படின்னா ஒரு கொஸ்டின் மார்க் வாஷிங்டன் சுந்தரை எப்படி எடுத்துகிட்டு போயிருக்காங்கங்கிறது தான். இப்போ ஹர்ஷித் ராணா ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டர்னை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கரண்ட் டீமை வச்சு தான் அவரை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அந்த இடத்துல சிராஜ் மேபி எடுத்துகிட்டு போயிருக்கலாமோ? ஐ வுட் ஹவ் லைக் சிராஜ். குவைட் ஆனஸ்ட்லி நான் 2-3 இடத்துல அதை தான் சொல்லியிருக்கேன். சிராஜ் வந்து பெட்டர் ஆப்ஷன் எனக்கு தோணுச்சு. ஒன்று ஹிட் த டெக் பவுலர், ஒரு அக்ரெஷன் இருக்குது அவர்கிட்ட, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவர்கிட்ட, அண்ட் ஓடியால் நல்லா போடுற பவுலர். கண்டிப்பாக ரன்ஸ் கன்சிட் பண்ணுவார், நான் இல்லைன்னு சொல்லலை. ஹர்ஷித் ராணாவும் தான் கன்சிடர் பண்ணுறாரு, நிறையா கன்சிட் பண்ணுறாரு. ஆனால் அவர்கிட்ட என்ன சொல்கிறாங்க, எக்ஸ் ஃபேக்டர் என்னன்னா எக்ஸ்ட்ரா ஸ்பீட். அது ஒரு விஷயமா தானே நம்ம பேசுகிறாங்க. விச் முகமது சிராஜ் இருக்குது அவர்கிட்டயும். ரெண்டாவது, இந்த மாதிரி ஒரு பெரிய டூர்னமெண்ட்டில் ஒரு பும்ரா மாதிரி ஒரு பெரிய பேர் அடிபடும் போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு வந்துருக்கலாமோன்னு. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பிளேயிங் 11 யாரை எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது? உங்கள் பிளேயிங் 11 என்னவா இருக்கும்? யார் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறது ஈஸிங்க. 4 பேர் வெளியில் வைக்கிறது ஈஸி. யாருன்னு சொல்லுங்கள். ரிஷப் பந்த் வெளில இருப்பார். ஓகே. குல்தீப் வெளில இருப்பார். ஓகே. நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச் பற்றி மட்டும் தான் பேசுகிறோம். ஓகே. பங்களாதேஷ் அகேன்ஸ்ட். ஆமாம், குல்தீப் வெளில இருப்பார். வாஷிங்டன் சுந்தர் வெளில இருப்பார். இப்போ நான் யார் வெளில வைப்பேன்னா இந்த மேட்ச்சுக்கு நான் வந்து ஹர்ஷித் ராணா, நான் ஹர்ஷ்தீப் ஆடுவேன். ஷமி அண்டு ஹர்ஷ்தீப் கூட போகணுங்கிறீங்க. ஓகே. இப்போ ஆப்போனண்ட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பங்களாதேஷ், பாகிஸ்தான், நியூசிலாந்து இப்போ செம்ம ஃபார்மில் இருக்காங்க. ஸோ இந்த 3 டீமோட பேட்டில் எது இந்தியாவுக்கு டஃபஸ்ட் பேட்டில் ஆகும்? இமோஷ்னலி ஒரு டீம் தான் டஃபஸ்ட் பேட்டில். அது ஆல்ரெடி எல்லாருக்குமே ரைவல்ரி எல்லாருக்குமே தெரியும். நியூசிலாந்து நம்மளுக்கு we have a score to settle. கரெக்ட். இந்தியாவில் ரொம்ப மோசமாக இந்தியன்ஸ் அடி வாங்கினதில் ஒரு ஸ்கோர் இருக்குது செட்டில் பண்ணுறதுக்கு. எஸ் தேர் கமிங், நல்ல ரெட் டாட் ஃபார்மில் வராங்க. நியூசிலாந்து இப்போ கூட ரொம்ப நல்லா ஆடி இருக்காங்க. பாகிஸ்தான் ஒரு செஞ்சுரி, கிளென் பிலிப்ஸ் அடிச்சிருக்காரு. என்ன ஒன்று அவங்க பாகிஸ்தான்லேயும் ஆடணும், துபாயிலையும் ஆடணும். இந்த ஒன்று தான் இந்தியாவுக்கு அட்வான்டேஜ். அவங்க ட்ராவல் பண்ணிட்டு வரணுங்கிறது ஒன்று இருக்குது. அதுக்கான டைம் பிரேக் இருந்தால் கூட மனுஷ உடம்பு டயர்ட் ஆக தானே இங்கே செய்யும். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் கண்டிப்பாக இந்தியா கிட்ட இருக்குன்னு நான் சொல்லுவேன். பேட்டிங் ஆர்டர் வைஸ் கண்டிப்பாக பாகிஸ்தான் ஆன் தேர் குட் டே என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து தான். இந்த இந்தியா டீம் பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாக என்ன பார்க்குறீங்க நீங்கள்? டெஃபினட்டாக அக்ஷர் பட்டேலோட பேட்டிங்கை நான் பாசிட்டிவாக பார்க்குறேன். சுப்மன் கில்லோட நான் சொன்னேன் தெரியுமா, அவர் இன்னிங்ஸ் எப்படி பேஸ் பண்ணுறதுங்கிறத பாசிட்டிவாக பார்க்குறேன். அதை தவிர இப்போது நீங்கள் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி பயங்கரமாக எப்பயுமே எடுப்பார் ரவீந்திர ஜடேஜா. இப்போ இன்னும் பல மடங்கு ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் அதை ரொம்ப நல்ல விதமாக எடுத்துகிட்டு போகிறதுங்கிறத பார்க்குறேன். அண்ட் ஒரு கேஎல் ராகுல் மாதிரி ஒரு டீம் பிளேயர் எப்படி இருக்காருங்கிறத பார்க்க ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருக்குது. விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா மேலே நிறையா கேள்விகள் இருக்குது. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ், அவங்களோட பேட்டிங் அப்படிங்கிறது இது வரைக்கும் ஃபார்ம்லேயே வரல. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இவர் ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு, இவர் ஒரு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. இதில் இவங்களோட ரோல் என்னவா இருக்கும்? எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் அ பிக் ரோல். அதை வச்சு அவங்க கண்டிப்பாக ஆட பார்ப்பாங்க. ரோஹித் சர்மா அவரோட டிப்பிக்கல் இன்னிங்ஸ் தான் ஆடுவார்னு தோணுதுங்க. மேலே போனால் டாப்பில் பேங் பேங் பேங்
அடிக்க பார்த்துட்டு அவர் ஆடுற 10 ஓவராக இருந்தால் கூட இம்பாக்ட்ஃபுல் 10 ஓவராக இருக்கணும்னு தான் நினைப்பாரு. விராட் கோலி அப்படி யோசிக்கிற நிலையில இல்லை. சரி, நீங்கள் ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா ஆஃப் த பேட் நல்லா போகுது. விராட் கோலி ஆஃப் த பேட்டை ரொம்ப அந்த ஒரு கன்வின்சிங்காக பார்த்தா 2 6 இருந்தது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் அதை தவிர எட்ஜஸ் இருந்தது, ஒரு டெஸ்பரேட் ஸ்வீப் ஒன்று வருது. விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் அவருக்கே தெரியும், அவர் ரொம்ப நாளாக ரன் அடிக்காதது எங்கேயோ ஒரு பேர்டனாக இருப்பார் அப்படின்ட்டு. அவங்களுக்கும் பேர்டனாக இருக்க பிடிக்காது. ஸோ நிறைய டிசிஷன்ஸ் இந்த டோர்னமெண்ட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸ்ரேயஸ் ஐயரோட அந்த வருகையை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? நான் அவரை மறந்தே போயிட்டேன். நீங்கள் ஒரு ப்ளஸ்ன்னு கேட்டபோது பயங்கரமாக ஆடிட்டு இருக்காருங்க அவர். ஏன்னா ஷார்ட் பால்ல அவருக்கு வீக் இருக்கு. பட் அவர் டெக்னிக்கலாக சேஞ்ச் பண்ணியிருக்காரு. கரெக்ட். அவரோட ஸ்டான்ஸை கொஞ்சம் டெக்னிக்கலாக மாற்றிருக்காரு, கொஞ்சம் ஓப்பனாக எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஏன்னா அந்த ஷார்ட் பாலை ஹேண்டில் பண்ணுறதுக்கு பாக்கிக்கு அவர் மேலே போட்டால் ஊர்பட்ட டைம் இருக்கிற மாதிரி தான் ஆடுறாரு. ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஒரு 6 அடிச்சாரே மேடம். அதுவும் எப்படி சும்மா அந்த காலை லைட்டாக புஷ் பண்ணி அடிச்சார். பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ இதுதான் எனக்கு ஆனால் ஒன்று பிடிச்சிருக்குங்க. ஸ்ரேயஸ் ஐயரை பற்றி நான் பேச மறந்துட்டேங்கிறது தப்பு, ரொம்ப மிகப்பெரிய தப்பு. ஏன்னா டெக்னிக்கல் ஒர்க் பண்ணிட்டு வருதுங்கிறது ஈஸி கிடையாது. இன்டர்நேஷ்னல் லெவல் டு ப்ரூவ் அ பாயிண்ட், என்னால் இதை பண்ண முடியுங்கிறது அதை அவர் பண்ணியிருக்காருங்கிறதுல ரொம்ப ஒரு பெருமையாக இருக்குது. ஏன்னா பிளேயர்ஸ்னால் அப்படி தாங்க, எவால்வ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒருத்தவங்க நம்மளுக்கு இது வரலை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக போயிட்டு அது பண்ணுறதுக்கான முயற்சி எடுத்திருக்காரு. முயற்சியில் வெற்றி அடைஞ்சிருக்காரு. கரெக்ட். ஸோ அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஏன்னா முயற்சி பண்ணும்போது ஃபெயிலியர்ஸ் நிறையா வரும், அதை தாண்டி எடுத்துகிட்டு வந்ததில் ரொம்ப வெரி ஹாப்பி. இப்போ இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியை பொறுத்த வரைக்கும் இந்தியா எந்த லெவலை ரீச் பண்ணுவாங்க? ஜெயிச்சா நல்லா தாங்க இருக்கும். பட் எந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு? இல்லை கப் அடிச்சிருவாங்க? கப்பு கொஞ்சம் டவுட்டு. கப்பு கொஞ்சம் டவுட்னா யாருக்கு அந்த கப்பு போகும்? இதுவும் நல்ல கேள்வி. நியூசிலாண்டுக்கு போனால் நல்லா இருக்கும், பட் பாசிபிலிட்டி சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு கூட இருக்கு. ஆஸ்திரேலியா இப்போ நிறைய மிச்சல் ஷா, கமின்ஸ், அவங்க யாருமே கமின்ஸ் இல்லாதது அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பவுலரே இல்லையே. எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பேட் கமின்ஸை பாருங்களேன், அந்த டீம் 6 விக்கெட் போகும். பா மெயின் எல்லாரும் நம்ம பொட்டலம் கட்டிட்டோம்னா அப்படின்னு நினைக்கும் போது இவர் அப்படி நிற்பார். ஆப்கானிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா மேக்ஸ்வெல் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு அந்த மாதிரி எவ்வளவு பண்ணியிருக்காருங்க பேட் கமின்ஸ். நம்ம பிஜிடில கூட பார்த்தோமே. எக்ஸாக்ட்லி, டெஸ்ட் மேட்சர் எதுலையா இருந்தாலும் பேட் கமின்ஸோட லீடர்ஷிப் ரோல் பயங்கர குரூஷியல். எந்த 2 டீம் மேடம் ஃபைனல் வரும்? இப்படி போடுறீங்களே, நான் என்ன பண்றது உங்களை? எனக்கு சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்கணும்னு ஆசை மட்டும் இல்லை, ஜெயிச்சிருவாங்களோன்னு தோணுது. T20 வேர்ல்ட் கப் ஃபைனல் வந்ததுனால சொல்றீங்களா? ஒரு ஆசை தான் எனக்கு அவங்க ஜெயிக்கணும்ட்டு. எப்போ பாரு சோக்கர்ஸ்ங்கிற டேக் அவங்க என்னைக்கு போகணும்னு. பட் போஸ்ட் எஸ்ஏ T20 பயங்கர ஃபார்ம்ல நிறைய பேர் வராங்க. T20 ஃபார்மேட் வேற, ODI ஃபார்மேட் டோட்டலா டிஃபரண்ட். ஃபார்ம் தான் நான் சொல்றேன். ஃபார்மேட் கேன் பி தேர், பட் ஃபார்ம் பேட்ல படுற விதங்கன்னு ஒன்று இருக்கு தெரியுமா, அது ஒரு தனி தைரியத்தை கொடுக்குங்க. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா எஸ்ஏ T20லேருந்து வர மோஸ்ட் போலர்ஸ் பேட்டர்ஸ் எல்லாருமே அந்த ஒரு ஃபீல் ஃபேக்டரோட வராங்க. எந்த 2 டீம் ஃபைனல் போகும்? நான் ஒன்று சொல்லிட்டேன், இன்னொன்று யார் வேணாலும் இருந்துக்கிட்டோம். இந்தியாவாக இருந்தால் சந்தோஷம் தான், நோ டவுட் அபவுட் இட். பட் வெரி டிஃபிகல்ட் டு சே. நம்ம செமி வரைக்கும் போயிடும் இந்தியா. செமி போயிடுவாங்க. பட் ஆனால் ஃபைனல் போக மாட்டோம். தெரியாது, ஜெயிக்கிறது தான் 10% சான்ஸ் தான் தரேன். 100ல 10 தான் வருது. தரேன், ஜெயிப்பாங்கிறது 10 தான் தரேன். ஓகே மேடம், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியாது நமக்கு. கொஞ்ச நாள் தெரிஞ்சிடும். ஆமா, இந்தியா ஜெயிக்கணும் அப்படிங்கறதா எல்லாரோட ஆசை, கனவு. எல்லாரோட ஆசை அதுதான். பட் கொஞ்சம் ப்ராக்டிக்கலா யோசிச்சு பார்க்கணும், அவ்வளவுதான். கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸா எடுத்துட்டு போறதுதான் இந்த டீமோட பலவீனமாகவும் பார்க்கப்படுது. ஸோ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாமே அப்படிங்கிறது தான் உங்களோட கருத்தாவுமே இருக்கு. பார்க்கலாம் மேடம், ஃபைனல் போற வரைக்கும் நம்ம இதை தொடர்ந்து பேசிட்டே இருப்போம். கப்படிக்கிறாங்களா இல்லையாங்கிறத அந்தந்த டைம்ல நம்ம தீவிரமா பேசலாம் மேடம். இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்து எடுத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.